ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் டிமார்ட்டில் வாங்கினேன் இந்த எக் பாய்லர் வச்சு எப்படி எக் பாயில் பண்ணுறது நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், அதை எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து எக் பாய்லர் நான் ப்ளக்கு மாட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் சுவிட்சு போடுறேன். சுவிட்சு போட்ட உடனே இங்கே லைட் எரியுது பாருங்கள். லைட் எரிஞ்சு முடிஞ்ச உடனே நான் மேலே வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த இதில் 20 ml வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ஊற்றிடுவோம். இது பாருங்கள், 20 ml வாட்டர் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. நான் 20 ml வாட்டர் ஊற்றிருக்கேன். வாட்டர் ஊற்றிட்டு இந்த கேப்பை வந்து இதில் போட்டுட்டு இதில் நான் எக்கு வச்சு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு எக்காக இதில் வச்சுருவோம். ஒரு 6 எக்கு நான் வச்சு எப்படி ஆகுதுன்னு நான் பார்ப்போம். 6 எக்கு இதில் வச்சுருவோம். இதுக்கு வந்து மீடியமாக நீங்கள் பாயில் பண்ணால் 6 நிமிஷம் போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணும்னா 7 நிமிஷம் போட்டிருக்கு. இதை நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ டைமிங் செட் பண்ணி டைமர் செட்லாம் இதில் இல்லை. ஆனால் நம்மளால் டைம் பார்த்து வச்சுக்கணும். பார்ப்போம். பாருங்கள், வச்ச எக்கு வந்து நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் க்ளோஸ்அப்பில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா வேகுது. நான் வந்து 6:45க்கு நான் வச்சேன். ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு நான் எப்படி இருக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். டைம் கூட ஆட்டோ ஆஃப் ஆகுதா இல்லை நாம் பார்த்து செட் பண்ணணுமா அதையும் பார்த்துக்கலாம். அதை நோட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். நான் 10-15 நிமிஷம் வரைக்கும் பார்த்தேங்க. ஆனால் தானாக ஆட்டோ ஆஃப் ஆகலை. அதனால நாமளும் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா இல்லை பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா பாருங்கள், ஆவி வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக பாயில் நல்லா வெந்திருக்குங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாயில் பண்ண முட்டையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், ஒன்றா எடுத்து பார்ப்போம். நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நான் தண்ணியில் போட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் உடஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால் ஃபுல்லாக சைடெலாம் ஒரு முட்டை அந்த மாதிரி ஆகிருக்கு. மற்றபடி 4-5 முட்டையும் நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு முட்டை மட்டும் இந்த மாதிரி ஆகிருக்கு. எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்ப்போம். ஒரே ஒரு முட்டை மட்டும் உடஞ்சிருச்சு. ஆனால் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், கடைசி அந்த முட்டையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்திருக்கு. காலையில் அவசர நேரத்தில் நீங்கள் வந்து தனியாக அது பாட்டுக்கு ஓரத்தில் வேகட்டுன்ட்டு வச்சுட்டு அடுப்பில் வேறு வேலையை பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நல்லா வெந்திருக்குது. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது இந்த முட்டையை எதுக்கு நாங்கள் சும்மா கொடுக்கணுன்ட்டு இங்கே பாருங்கள், நல்லா கட் பண்ணி பாயில் சூப்பராக வெந்திருக்குங்க. இதை வந்து தோசைக்கல்ல உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்தெடுத்து கொடுப்போம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும் பாருங்கள். அப்புறம் ஒன்றா திருப்பி போடுவோம். சூப்பராக சுவையான அழகான முட்டை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்போ பாருங்கள், எம்மியாக இந்த முட்டை பெப்பர் உப்பு போட்டு நல்லா சூப்பராக இந்த முட்டையை இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். முட்டையை வச்சு ஏகப்பட்ட ரெசிபி பண்ணலாம். நான் இப்போ இந்த பாயில் பண்ணனால இந்த மாதிரி செஞ்சு குழந்தைக்கு கொடுத்துடலான்ட்டு நான் கொடுக்குறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.